Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கும்பாபிஷேகம் மருதமலை முருகன் திருக்கோயிலில் இன்று மகா கும்பாபிஷேகம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தந்தி தொலைக்காட்சி வழியாக மருதமலை 7வது மலையாக, அதாவது 7வது சொல்வார்கள், மிக அற்புதமாக 7வது படைவீடாக முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான திருக்கோயில் இந்த மருதமலை முருகன் திருக்கோயில். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் என்று முருகப்பெருமானை முருகா 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 என்று மனம் மொழி மெய் இந்த மூன்றும் சங்கமாக முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நம்முடைய தந்தி தொலைக்காட்சி மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிற ஒரு சூழலை பார்த்து மனம் மகிழ்கிறது, உள்ளம் நெகிழ்கிறது. இந்த மருதமலை முருகன் கோயிலை மருதாச்சலமூர்த்தி கோயில் என்று சொல்லுவார்கள். மருதாச்சலமூர்த்தி என்று சொல்லுவார்கள். கோயம்புத்தூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை மேல் அமைந்துள்ளதால் மருதன் என்றும் அருணகிரிநாத பெருமானால் திருப்புகழில் பாடப்பட்ட அற்புதமான தலம் இந்த மருதமலை முருகன் திருக்கோயில். சுவாமியினுடைய பெயர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி சுவாமி என்றும் போற்றப்படுகின்றார். மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தல முருகன். மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் என்ற சிறப்புமிகு விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். மருதமலை முருகன் திருக்கோயில் கோபுரம் விசேஷம் மிக்கது. இங்கே மூலவர் முருகப்பெருமான் கொங்கு மண்டல மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு அரசு சிறப்புமிகு பரிபாலனத்தில் மிக அற்புதமாக இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் என்று மிக சிறப்பாக சொல்வது உண்டு. அது மட்டுமல்ல, இங்கு நடைபயணமாக வருகிற பக்தர்கள் பஞ்ச விருட்ச விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது நியதி. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பழமையான ஒரு திருத்தலம், அற்புதமான திருத்தலத்திலே வைகாசி விசாகம் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, தைப்பூசம் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். சுவாமியுடைய திருக்கல்யாணத்தை காண கண்கோடி வேண்டும். யானை வாகனத்திலே முருகப்பெருமான் எழுந்தருள்வதும் தேர் திருவிழாவில் தேரில் பவனி வருவதும் கண்கொள்ளா காட்சியாகும். இந்த மருதமலை முருகன் கோயில் படிகள் 737 படிகள் கொண்ட மலைக்கோயில். தினமும் இங்கே ராஜ அலங்காரம் நடைபெறுவது உண்டு. கிருத்திகை தைப்பூசம் நாட்களிலே தங்க கவசம் சார்த்தப்படும். அதாவது பார்த்தீங்க சொன்னார், ஆலயம் என்றாலே ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் லயப்பது. ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் என்றால் நம்முடைய இந்த மருதமலை முருகன் திருக்கோயில். தண்டாயுதபாணியாக இரவு வழிபாட்டின் பொழுது காட்சியளிப்பது விசேஷம். எப்பொழுதுமே ராஜ அலங்காரத்துடன் காணப்பெறுகிற இந்த முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். முருகனை வணங்கினால் எல்லா விதமான நலன்களையும் நமக்கு தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் என்று சொல்லுவார்கள். அதாவது சக்தி மைந்தனாக சிவசக்தி பாலனாக உள்ள முருகப்பெருமான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று மிக அற்புதமாக வழிபடுவது வழக்கம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று சொல்வார்கள். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று சொல்வார்கள். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்லுவது போல நாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்கு கண்ணீர் மல்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க முருகா 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 என்று சரணம் சொல்லி முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி தரிசிக்கின்ற ஒரு பேரழகை பார்க்கிறோம், பார்த்து பரவசப்படுகிறோம். முருகனுடைய அருள் இந்த வையகத்திற்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.